விதவிதமான லவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அண்ணா பாப்பா லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க கேங்ல ஒரு பர்சனை பார்த்திருப்பீங்க. பிகினிங்ல அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி அவ்வளவு பாசமா இருப்பாங்க. 1 இயர் கழிச்சு பார்த்தா எங்க 2 பேரும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாண பத்திரிக்கை நீட்டுவாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி? இன்னைக்கு நான் அதோட சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அண்ணன் தங்கச்சி வந்து லவ்வாக மாறுறது, ஃப்ரெண்ட்ஸ் லவ்வா மாறுறது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். பிகினிங்ல இவங்க உண்மையில அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி பழகுவாங்க. பட் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். டியூ டு எனி ரீசன். இப்போ அந்த பொண்ணை வந்து சாரியில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க, அதனால அட்ராக்ஷன் வந்திருக்கும். ஆர் அந்த பையன் வந்து அட்ராக்டிவா பேசுறது, பிஹேவ் பண்றது, அதனால அட்ராக்ஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் குட்டியா வந்துடும். இப்போ நீங்க அட்ராக்ஷனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட்ராக்ஷன்ங்கிறது ஒரு சீடு மாதிரி. ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்படின்னா வளர ஆரம்பிச்சு, நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா பிகினிங் ஒரு அட்ராக்ஷன் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா டைம்ல டெவலப் ஆகி நல்லா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகினிங்ல அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவாங்க, அதுக்கப்புறம் அட்ராக்ஷன் கீழே வந்த பிறகு கமிட் ஆயிடுவாங்க. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? அதுக்காக வந்து எப்படின்னா நான் வந்து உடனே அண்ணன் தங்கச்சி லவ் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நான் அதோட சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உடனே உங்க கேங்கில் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு கமிட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.